இன்னைக்கு ஒரு ரீஜனல் பார்ட்டியும் அவங்க வந்து அழிச்சுக்கிட்டே வராங்க. மேற்கு வங்காளத்தில் டிஎம்சி வந்து முடிச்சுட்டாங்க. இங்கே தமிழ்நாட்டில் அதிமுக அஇஅதிமுக முடிச்சுட்டாங்க. ஒரு கட்சியாக அவர்கள் வந்து ரீஜனல் பார்ட்டிஸை முடிச்சுக்கிட்டே வராங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. நம்மளுடைய மாவட்ட லெவல்லேருந்து ஆரம்பித்து மண்டல் பூத் லெவல் வரைக்கும் எல்லா விதமான கட்டமைப்பு வலுப்படுத்தும் விஷயங்களை நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கிற மீட்டிங்கும் இந்த புது SSAல வந்த மாவட்ட தலைவர்கள் மீது தான். 29 ஒரு பெரிய வலுவான ஒரு வலிமை மிக்க காங்கிரஸை எல்லாரும் பார்ப்பார். இல்லை, உங்க எல்லாருக்குமே தெரியும், தமிழகத்தில் ஒரு முக்கியமான திராவிட இயக்கமாக அஇஅதிமுக இருந்து வந்தது. என்னைக்கு அவங்க பாஜகவோட சேர்ந்தாங்களோ அன்னைக்கு அவங்க கட்சி வந்து இரண்டாக பிளவாயிடுச்சு. பாஜக எனும் ஒரு பெரிய ஒரு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு மாறான ஒரு அரசியல் போக்கு இருக்கும் ஒரு கட்சியை எதிர்க்க வேண்டும் என்றால் அதுக்கு காங்கிரஸ் தான் அப்படின்றது வந்து போக போக எல்லா பக்கமும் அது ஊர்ஜிதமாகிட்டே இருக்குது. இன்றைக்கி ஒரு ரீஜனல் பார்ட்டியும் அவங்க வந்து அழிச்சுக்கிட்டே வராங்க. மேற்கு வங்காளத்தில் டிஎம்சி வந்து முடிச்சுட்டாங்க. இங்கே தமிழ்நாட்டில் அதிமுக அஇஅதிமுக முடிச்சுட்டாங்க. ஒரு கட்சியாக அவர்கள் வந்து ரீஜனல் பார்ட்டிஸை முடிச்சுக்கிட்டே வராங்க. பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்றால் ஒரு தேசிய கட்சி, அதற்கு வலிமை இருக்கும் கட்சி, அதற்கான அந்த போராட்டத்திற்கான உத்திகளை தெரிந்த கட்சி காங்கிரஸ் கட்சி தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் போயிட்டே இருக்குது. நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் நாங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் வந்து கட்டமைப்பு சார்ந்த விஷயங்களை இன்றைக்கி வந்து எங்களுடைய தேசிய தலைமை SSA என்ற ஒரு சிஸ்டம் மூலமாக இந்தியா முழுக்க நம்மளுடைய மாவட்ட லெவல்லேருந்து ஆரம்பித்து மண்டல் பூத் லெவல் வரைக்கும் எல்லா விதமான கட்டமைப்பு வலுப்படுத்தும் விஷயங்களை நடத்திட்டு இருக்கோம். இன்றைக்கி தமிழகத்தில் நடக்கிற மீட்டிங்கும் இந்த புது SSAல வந்த மாவட்ட தலைவர்கள் மீது தான். இந்த மாதிரி பல விஷயங்களை மக்கள் விஷயங்களை எடுத்து போராடுவதும் சரி, கட்டமைப்பை வலுப்படுத்துவதும் சரி, கட்சி இன்னைக்கு வந்து முழு வீச்சோடு நடந்து கொண்டிருக்கிறது. 29 ஒரு பெரிய ஒரு வலுவான ஒரு வலிமை மிக்க காங்கிரஸை எல்லாரும் பார்ப்பார்கள். இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழகத்தில் ஒரு முக்கியமான திராவிட இயக்கமாக அஇஅதிமுக இருந்து வந்தது. என்னைக்கு அவங்க பாஜகவோட சேர்ந்தாங்களோ அன்னைக்கு அவங்க கட்சி வந்து இரண்டாக பிளவாயிடுச்சு. அதாவது என்றைக்குமே வந்து தமிழ்நாடு வந்து பாஜக போன்ற சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு 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 தனியான ஒரு ஸ்பார்ட்டாவாக இருந்து வந்தது. எப்போ அவங்க பாஜகவை ஏற்றுக்கொண்டார்களோ அன்றைக்கே வந்து அவர்களுடைய தொண்டர்கள் இரண்டாக பிரிஞ்சிட்டாங்கன்றதை என்னால் பார்க்க முடியுது. அந்த ஒரு காரணத்தினாலேயே, அந்த ஒரு மனக்கசப்பினாலேயே தொடர்ந்து உடைந்து இன்னைக்கு இந்த பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க தாவேக்கா மட்டும் இல்லை, எந்த கட்சிக்குமே போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இந்த கட்சியை கொண்டு வந்தது. இந்த கட்சி மட்டுமல்ல, நீங்கள் எங்கே போய் எந்த ரீஜனல் கட்சியை எடுத்து பார்த்தாலும் பாஜக எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சியை அழித்து அவர்களை சிதற வைப்பது தான் அவங்களுடைய. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, அஇஅதிமுக அவங்களோட சேரணும் கிடையாது. அஇஅதிமுகன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது. அது போச்சுன்னா இவங்க வந்துடலாம் அந்த ரெண்டாவது பொசிஷனுக்கு. ரெண்டாவது தான் வர பார்ப்பாங்க, ஒன்றாவதுக்கு வர மாட்டாங்க. இதெல்லாம் வந்து அவங்க ஒரு மாநிலத்திலையும் உபயோகப்படுத்துகிற ஒரு யுக்தி தான். தமிழகத்திலையும் அதை நிறைவேற்றினார்கள் என்றது தான் நான் சொல்கிறேன். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.